சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இருக்காங்கக்கா. அவங்களோட கட்சியில இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து அண்ணன் சீமானை வந்து அதிகமா வந்து விமர்சித்து பேசுறாங்க. அது ஏன்க்கா? அண்ணன் வன்னியரசு வந்து அதிகமாக அண்ணனை விமர்சி பேசிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவனே அவர் வந்து மன பிதற்றல் நோயில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அதான் காழ்ப்புணர்ச்சி தான். இங்கே வேற என்ன ஒட்டுமொத்தமாக நான் எப்படி பார்க்கறேன்னா இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை கொண்டு போய் இந்த திராவிடத்துக்குள்ள அடகு வச்சிடுறாங்க. இது அவர்களுக்கே புரியல. தங்களை அடகு வைக்கிறாங்கன்னு அந்த மக்களுக்கே புரியாத அளவுக்கு தான் இவங்க அடகு வச்சு தங்களோட சுய நலத்துக்காகவும் சுய லாபத்துக்குமாகவே தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்களே தவிர அந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் அவர்கள் செய்வதில்லை. இதை வந்து வன்னியரசு பேசுறதுலாம் நம்ம காமெடியா சிரிச்சுட்டு தான் போயிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எந்த கொள்கையும் இல்லை. ஏன்னா அவரை திருமாவளவனே இப்ப சொல்லிட்டாரு, அவர் மன பிதற்றல் நோயில பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. உள்ளாட்சி தேர்தல் நினைக்கிறேங்க, நகர்ப்புற தேர்தலில் கூட ஒரு பெண் கேட்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்டாங்க, நகை கடனை நீங்க தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஐயா, ஒண்ணுமே பண்ணலைன்னா குடிஞ்சிட்டு ஓடிட்டாரு அவரும். இவர்கள் தேர்தலுக்கு முன்பு வெற்றி விளம்பரமாக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி அதையும் தாண்டி ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் இவங்க வந்தாங்க. இதுதான் உறுதியா சொல்ல முடியும். அப்படி வந்துட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றி இவர்களோட நோக்கம் வந்து மக்களுக்கு செய்யல. இவங்க அதை விட்டுட்டு இந்த டாஸ்மாக் வருமானத்தை எப்படி நம்ம பெருக்கலாம், அதாவது தீபாவளியா பொங்கலா எந்த விழா வரும் அன்னைக்கு அதிகமா மக்களை எப்படி குடிக்க வச்சு அதன் மூலமாக நம்ம சுயமா நல்லா வாழ்றதுக்கு எப்படி தான் நல்லா வாழ்றதுக்கு எப்படி அந்த வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்காக நகைக்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கோ இல்ல கல்வி கடன் தள்ளுபடி செய்வதற்கோ விவசாய கடனை தள்ளுபடி செல்வதற்கோ மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ இங்கு எந்த திட்டங்களும் பண்றதுல ஆய்வும் பண்றதுல அவர்கள் செயல்படுத்தவும் இல்லை. கன்னியாகுமரியில வந்து மலைகளை வந்து தொடர்ச்சியா வெட்டி அது எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அதானியோடைய துறைமுகம் கட்டிட்டு இருக்கிறாரு. விழிஞ்ச துறைமுகத்துக்கு இந்த கற்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுது. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து பிள்ளைகள், அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து தொடர்ச்சியா பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் அங்க முன்னிறுத்தி செய்துட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சு எதிர்ப்பு எங்களோட குரல் அதிகமாயிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் கூட நேர்ல கன்னியாகுமரி வந்து அங்கேயே ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தினதுக்கு அப்புறமும் கூட இந்த ரெண்டு அரசிட்ட நம்ம ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இரண்டு அரசோட கொள்கை முடிவு, அந்த கொள்கை முடிவுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு ஒரு வலுப்பலான பதில தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இந்த வழக்கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு அங்க காங்கிரஸும் பிஜேபியும் தான் அங்க ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அங்கதான் மாறி மாறி அவங்க தான் வந்துட்டு இருக்க இடத்துல கூட அவர்கள்ல இருந்து ஒருத்தர் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு போராட்டத்தையோ ஒரு வார்த்தையோ அறிக்கையோ அவங்க கொடுக்கறதே இல்லை. கேட்டா சூழலியலை பாதுகாக்கிறது நாங்க தான் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், எங்களோட பிள்ளைகள் இன்னும் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு மரத்தை கூட வெட்டினா கூட திரும்ப நட்டு வச்சு நம்மளால வளர்க்க முடியும். ஆனா மலைகளை வெட்டும் பொழுது அதை நம்மளால திரும்ப எப்படி உருவாக்க முடியும்? எது ஒன்றை நம்மளால உருவாக்க முடியாதோ அதை ஒருபோதும் அழிக்கவே கூடாதுன்னா நம்ம தேசிய தலைவர் கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அரசுகள் தாயின் மார்புல பால் குடிக்கலாம், அண்ணன் சீமான் சொன்னது போட்டுதான். ஆனா தாயின் மார்பையே அறுத்தெறிகிற ஒரு செயல் தான் இந்த மலைகளை தொடர்ச்சியா வெட்டிக்கிட்டே இருக்கிறது. ஏன் கேரளாவில் இல்லாத மலைகளா? ஏன் அவங்க வந்து இந்த இடத்துலதான் திரும்பவும் அண்ணன் சொன்ன மாதிரி வருது, பெத்தவன் தான் அப்பனா இருக்கணும்னு ஏன் அண்ணன் அது சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அதன் மீது அக்கறை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பெத்தவன் வந்து அப்பனா இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் வந்துட்டு அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நோக்கமே இல்லை. அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தாயின் மார்புல பால் குடிக்கலாமே தவிர தாயின் மார்பை அறுத்தெறிகிற செயல்தான் இந்த மலைகளை தொடர்ச்சியாக வெட்டி எடுப்பது. இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு எழுந்து வரவே முடியாத அளவுக்கு, அதாவது அடி பயங்கரமா வாங்கியிருக்காங்கன்னா எங்க அண்ணன் சீமானாலதான். ஏன்னா இது வந்து இனத்துக்கு அவர்கள் செய்த துரோகம்.
2009க்கு அப்புறம் ஈழத்துல எம்மிட சொந்தங்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட பிறகு அன்னைக்கு அழிச்சு ஒழிக்கும் போது இங்க இருக்கிற தமிழர்கள், நானாக இருக்கட்டும், யாரும் உணர்வில்லை, எங்களுக்கு தெரியாம தான் இருந்தோம். ஆனால் தலைவர் எங்க தேசிய தலைவர் பிரபாகரன் எப்படிப்பட்டவர்னோ, நாம் எப்படி அடிமைப்பட்டு ஈழத்துல மட்டும் இல்ல இங்க தமிழ்நாட்டிலையும் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியா அண்ணன் சீமான் பேசி 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 இம்மக்கள்கிட்ட பரவலா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு பாதிப்புன்னா அந்த இடத்துல வந்து பேசியது அண்ணன் சீமான் மட்டும்தானே தவிர வேற எந்த கட்சியும் வேற யாரும் இருக்க மாட்டாங்க.